வணக்கம், வெல்கம் டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி. ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ஓட ரிசல்ட்டு பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. அதில் ஸ்டேட் ரேங்க் 2வும் கம்யூனல் ரேங்க் 1ம் நம்ம சங்கர் ஐஏஎஸ் அகாடமி அடையார் பிரான்ச்சில் படித்த நம்ம ஸ்டூடெண்ட் புனிதா ஜோசஃபின் நம்ம கூட இப்போ இருக்காங்க. அவங்களோட ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத அவங்கக்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வணக்கம் மேடம். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் ஸ்டேட் ரேங்க் 2. உண்மையிலேயே இது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஸ்டேட் ரேங்க் 2 அப்படின்னு வாங்குறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக எவ்வளோ எஃபர்ட் போட்டிருப்பீங்க அப்படின்னு தெரியும். ஸோ இந்த ரிசல்ட் பார்க்குற மொமெண்ட்டில் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு பெரிய பலன் கிடைச்ச மாதிரி ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணேன் சார். ஸோ அது ஒரு கன்சிஸ்டன்ட் இப்போ 1.5 வருஷம் ஜேர்னி, எந்த கேப்புமே இல்லாமல் ஆஃப்டர் குரூப் டி மெயின்ஸ்க்கு அப்புறம் ஒரு 6 மாதம் ரொம்ப கஷ்டப்பட்ட ஜேர்னிக்கான ஒரு பலன் கிடச்சிச்சு. ஸோ ரொம்ப சந்தோஷம், அழுகை எல்லாம் சேர்ந்த ஒரு தருணம் சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். இன்ஃபேக்ட் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் எழுத வரும்போது நான் உங்களை பார்த்துருக்கேன். உங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜேர்னி எப்படி இருந்துச்சு அப்படின்றத நான் பார்த்துருக்கேன். அதை நான் சொல்கிறத விட நீங்கள் சொல்கிறது ரொம்ப பெட்டராக. கண்டிப்பாக சார். ஸோ ஆஃப்டர் குரூப் 2 மெயின்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எனக்கு வந்துட்டு என்னென்னா, நம்ம வந்து டெஸ்ட்டில் தான் ஏதோ ப்ராப்ளம் பண்ணுறோன்றது மட்டும் என்னால் கண்டிக்க முடிஞ்சு. நான் படிக்கிறேன், எல்லாமே எனக்கு தெரியுது, பட் வந்து டெஸ்ட்டில் என்னால் போட்டு பார்க்க முடியும் போது. ஸோ உடனே ஏதாவது டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னு பார்க்கும்போது மெயின்ஸில் வந்து எனக்கு தமிழில் நான் ரொம்ப எனக்கு ஸ்ட்ராங், ஆனால் அந்த தமிழில் எனக்கு மார்க் கம்மியாயிடுச்சு குரூப் 2 மெயின்ஸில். ஸோ அதை கண்டிப்பாக எராடிகேட் பண்ணணும். சிலபஸும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஏன்னா 3 months பிஃபோரே சிலபஸ் வந்து அவுட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம வந்து மெயின்ஸ் முடிச்சுட்டு போகும்போது ஏற்கனவே எல்லாரும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 3 மாதத்தையும் நம்ம டேலி பண்ணி படிக்கணுன்றதுனால வித்தின் 2 days உடனே நாங்கள் வந்து என் பக்கத்தில் அஃபோர்டபுளாக எனக்கு வந்துட்டு சங்கர் ஐஏஎஸ் அகாடமி இருந்துச்சு. ஸோ அடையாரில் நான் வந்து ஃபீஸிபிளாக வந்து அப்ரோச் பண்ணுற மாதிரி. ஸோ உடனே நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். எந்த டெஸ்ட்டுமே நான் மிஸ் பண்ணதே கிடையாது. எல்லா டெஸ்ட்டுமே என்னால் முடிஞ்ச அளவு நான் அங்கே வந்து எழுத முடியலைன்னா கொஸ்டின்ஸ் வாங்கிட்டு வந்து வீட்டில் போய் எழுதி அந்த ரேங்க் செக் பண்ணும்போது அதுதான் என்னோட ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்னே சொல்லலாம். இந்த எக்ஸாமுக்கு நான் வந்து இந்த ரேங்க் வர்றதுக்கு காரணமே அந்த டெஸ்ட் பேட்ச், மெயினாக அந்த ரேங்க் செக் பண்ணுறது, திரும்ப திரும்ப கன்சிஸ்டண்ட்டாக படிக்கிறது எல்லாமே தான் சார். நான் சேனலில் நான் படித்தது வந்து கவர்மெண்ட் சேனல் தான் படித்தாலுமே அந்த டெஸ்ட் பேட்சும் எனக்கு ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர் தான் என்னோட ஜேர்னியில். உங்கள் ஃபேமிலி உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க? ஃபேமிலி தான் சார் ஃபுல் சப்போர்ட். நான் 50%னா அவங்க ஒரு 50%. அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. ஸோ அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு. அதுங்க வர்ற நேரம் வந்து ஓஎம்ஆர் ஷீட் திருத்தி இவங்க ரேங்க் போட்டுருவாங்க. முடியாதுன்னா பையன் தான் எனக்கு பேப்பர் திருத்துவான். ஸோ ஹஸ்பண்ட் வந்து ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சென்ட் பண்ண சொல்லுவாங்க அந்த பேப்பரை. ஸோ அப்படி எல்லாமே வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலியோட ஜேர்னி தான் இது நான் சொல்வேன். என்னோட தனிப்பட்ட ஜேர்னி கிடையாது. இங்கே தர்ற ஓஎம்ஆர் ஒரு அண்ணா கொடுப்பாங்க, டெஸ்ட் கொடுக்குற அந்த கொஸ்டின்லேருந்து எல்லாமே அந்த ஆன் டைமில் நம்மளுக்கு கிடைக்கும் போது எல்லாமே ஒரு அந்த டெஸ்ட் குவாலிட்டியும் ஒன்று இருக்குது சார். அதுவுமே நம்ம எனக்கு வந்துட்டு ஒரு குவாலிட்டியாக இங்கே கொடுக்குற எல்லாமே ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினாக கொடுத்துருக்கும் போது நான் ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணதுனால எனக்கு அங்கே போகும்போது இன்னுமே கொஞ்சம் இதாக இருந்தது. ஸோ அவங்க தான் என்னை என்கரேஜ் பண்ணுற ஃபுல்லாமே என் பசங்க, என் ஹஸ்பண்ட், அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு சப்போர்ட். அவங்க இல்லைன்னா நான் இந்த இடத்துல இல்லவே இல்லை. நீங்கள் டெஸ்ட் பேட்ச் போட்டு நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க மேம். ஆக்சுவல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கும் நம்ம எழுதின டெஸ்ட் பேட்சுக்கும் ரெலவன்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்க? நான் வந்து சொன்ன மாதிரியே தான் சார். தமிழுக்கு வந்து நான் மெனக்கடணும்னு எனக்கு வந்து தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நான் குரூப் 2, 4 லாஸ்ட் குரூப் 4 நல்லா பண்ணியிருந்தாலுமே டெஸ்ட்டில் ஏதோ நான் தப்பு பண்ணுறேன். ஸோ ஏதோ எனக்கு அந்த குரூப் 2ல வந்து எனக்கு டைம் வந்து மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு. மேனேஜ்மெண்ட் பண்ண முடியல. நல்லா படிச்சு அதுவுமே நான் கவர்மெண்ட் சேனல் பார்த்து படிச்சேன்னா டைம் மேனேஜ் பண்ண முடியல. ஸோ ஆஃப்லைன் டெஸ்ட்டில் கண்டிப்பாக போட்டால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் வந்து சர்வை பண்ண முடியும்னு தெரிஞ்சு போச்சு. ஸோ அந்த தமிழுக்கு வந்து நான் இங்கே கொடுத்த தமிழ் டெஸ்ட் ஆகட்டும், டிஸ்கஷன் ஆகட்டும், எதுவுமே நான் மிஸ் பண்ணதே கிடையாது. அதுவும் தமிழ் டிஸ்கஷன், மேக்ஸ் டிஸ்கஷன், ஜிஎஸ்மே நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபுல் டிஸ்கஷனுமே நான் அட்டன் பண்ணிடுவேன். திரும்ப ரிவிஷனுக்கு மட்டும் எனக்கு டைம் கிடைக்கல தவிர எல்லா டிஸ்கஷனுமே அட்டன் பண்ணிடுவேன். எது கரெக்டாக தப்போ எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிடுவேன். அந்த ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுப்பாங்க தமிழ்லையும் சரி, ஜிஎஸ்லையும் சரி. ஜிஎஸ்ல வந்து நான் கொஞ்சம் லேக் தான் தமிழை கம்பேர் பண்ணுவோம். அதை டேக்கிள் பண்ணணுங்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டர்டான கொஸ்டின் தேடும்போது இங்கே கிடச்சிச்சு. அதை நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேனே சொல்லலாம் சார். எந்த எக்ஸாமே நான் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. வித் இன்க்ளூடிங் சயின்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ் எதுவுமே எல்லாரும் ஸ்கிப் பண்ணுற சப்ஜெக்ட்ஸ் கூட நான் எல்லா எக்ஸாமுமே நான் எழுதியிருக்கிறேன். ஸோ அதுதான் என்னோட அதுவும் ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர்னு சொல்லலாம் ஜேர்னியில். இப்போ குரூப் 2லேருந்து குரூப் 4க்கு வந்த ஜேர்னியில் நீங்கள் தமிழில் தான் நீங்கள் வந்து நிறையா ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கடந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அது குரூப் 2வாக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், ஜென்ரல் இங்கிலீஷு அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் வந்து குரூப் 2ல் இருக்குது. ஆனால் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஜென்ரல் தமிழ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ஜென்ரல் தமிழில் வந்து நமக்கு புக்ஸிலேருந்து மட்டும் கொஸ்டின் கேட்காம அவுட் ஆஃப் த பாக்ஸ் நிறைய கொஸ்டின்ஸ் இந்த தடவை வந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, நீங்களுமே சொல்லியிருந்தீங்க. அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்கள் எப்படி டேக்கிள் பண்ணீங்க? அதுக்கு எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து
டெஸ்ட் பேட்ச்ல வந்து உங்களுக்கு வந்து ரெலவன்ஸாக இருக்கும்? இங்கே எனக்கு கொடுக்குற டிஸ்கஷனில் வந்து சார் எல்லாமே வந்துட்டு எப்படி கொஞ்சம் நான் இங்கேயும் டெஸ்ட் பேட்ச் ஆஃப்லைனில் கம்ப்ளீட்டாக நான் ஃபாலோ பண்ண டெஸ்ட் பேட்ச்னா சங்கர் டெஸ்ட் பேட்ச். அது போக நான் 2 டெஸ்ட் பேட்சும் போட்டிருந்தேன். ஸோ அவங்க ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம யூடியூப்ல நம்ம நிறைய ஃப்ரீ சோர்ஸ் கிடைக்கும். ஸோ எல்லாத்தையுமே நான் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேனே சொல்லலாம். எங்கேயா ஒரு சின்ன இது கிடைச்சா கூட நம்ம எந்த லூப் ஹோல்ஸுமே விடக்கூடாது. இந்த தடவை ஏதோ ஒரு ஜாப் நமக்கு கண்டிப்பாக போய் சின்ன ஜாபோ பெரிய ஜாபோ உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு இதில் பண்ணேன். ஸோ டெஸ்ட் பேட்சில் வந்துட்டு அவங்க கொடுத்த டிஸ்கஷன் அதாவது என்ன சொல்ல, இந்த கரண்ட் புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும், ஓல்டு புக் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அது போக எனக்கு ஒரு பிடிஎஃப் வந்து 3ஐயும் கம்பைல் பண்ணி கூட ஒரு டெலகிராம் குரூப் கிடைச்சு. ஸோ எல்லாத்தையுமே நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன் சார். அதுதான் என்னோட இதுக்கு. ஸோ அவங்க வந்து கொடுக்கும்போது ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஸ்டினா இங்கே டைம் கன்சம்ஷன் ஆகிற மாதிரி நிறைய கொடுத்துட்டாங்க. ஸோ அங்கே போய் எனக்கு நான் ரீட் பண்ணும்போதுமே எனக்கு நான் இங்கே இன்னொரு விஷயம் சார், டைம் மேனேஜ்மெண்ட். நான் அங்கே பண்ணும்போது 2 hours 30 minutesலேயே முடிச்சிருவேன். ஸோ அங்கே பண்ணும்போது எல்லாராலையும் முடிகிற கொஸ்டின்ஸ் தான் இது. அந்த எக்ஸ்ட்ரா ½ hour தேவைப்படுது. நான் இங்கே எனக்கு அந்த டைம் மேனேஜ்மெண்ட் நான் பண்ணியிருந்ததுனால வீட்டில் உட்காந்து பண்ணும்போதுமே நான் அந்த 2 hours 30 minutesல முடிச்சிருவேன் எக்ஸாம். அந்த எக்ஸ்ட்ரா ½ hour எனக்கு அங்கே போய் நல்லாவே ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னே சொல்லலாம் சார். மேம், இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஜென்ரல் தமிழில் வந்து இந்தந்த விஷயம்லாம் பண்ணீங்க அப்படின்னா உங்களை ரோல் மாடலாக கன்சிடர் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வருவாங்க. ஸோ அவங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் ஏதாச்சும் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்ல முடியுமா தமிழுக்கு ஸ்பெசிஃபிக்காக ஜென்ரல் தமிழுக்குன்னு சொல்லும்போது இருக்கிற சோர்ஸை நல்லா ஃபர்ஸ்ட் படிக்கணும் சார். நம்ம கிட்ட என்ன கண்டென்ட் எங்களுக்கு வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால சிலபஸ் சேஞ்ச் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்ச்ன்றதுனால என்கிட்ட இருந்த கண்டென்ட் அந்த 3 புக்கு மட்டும்தான். ஏன்னா லாஸ்ட் குரூப் டிவி மெயின்ஸில் வந்துட்டு ஓல்டு சிறப்பு தமிழ் அதெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. ஸோ அதுக்கும் ஓல்டாக கூட போக சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு என்னெல்லாம் என்கிட்ட கரெக்டாக சோர்ஸ் இருக்கோ அதை நான் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கிட்டேன். ஏன்னா இப்போ படிக்கிற தமிழ் அது இருக்கிற கண்டென்ட் வந்து அதுக்கு ஓல்டு புக்கில் இருக்காது, அது ஓல்டரில் இருக்காது, இன்னும் ஓல்டனில் இருக்காது. ஸோ நம்ம சிலபஸ் வச்சு அதில் என்னெல்லாம் வருதோ. இன்னொன்று புக் பேக் ஆன்சர் சார், எல்லா புக் பேக் ஆன்சரும் நான் ரெஃபர் பண்ணுவேன். அது ஓல்டாக இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற புக் பேக்காக இருந்தாலும் சரி. அதுக்கு இடையில கற்க கசடாருன்னு ஒரு புக்கு கொடுத்துருப்பாங்க புக் பேக்கில் தமிழில். அதையும் நான் விட மாட்டேன். அது அதை டவுட் கேட்கறதுக்குன்னு நான் ஒரு ரிவிஷன் பேட்ச் போடுறேன். ஸோ அப்படி நான் ஒவ்வொருத்தராக தேடி தான் அனலைசிஸ் பண்ணுறேன். ஸோ யாரும் பண்ணாதான் நான் மேபி எனக்கு தெரிஞ்சு நான் அந்த டவுட் அனலைசிஸ் நான் பண்ணிக்கேன் சார். எனக்கு அந்த 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 கற்க கசடரை யாருமே ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க மாட்டாங்க, புக் பேக்கை மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ அந்த கற்க கசடரை கூட நான் வந்து சின்ன கேப் கூட விடாமல் பண்ணேன். இப்போ கொஞ்சம் காம்படிஷன் அதிகமாக இருக்குது, அவுட் சோர்ஸ் படிக்கணும்னு சொல்கிறாங்க. என்கிட்ட அப்போ இருந்து தமிழ் புக் மட்டும்தான், அதை மட்டுமே படித்தேன். அதில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நான் தப்பு விடக்கூடாதுன்றதுல, ஏன்னா அப்போ தான் நம்ம காம்படிஷனில் இருப்போன்றது எனக்கு நல்லா தெரியும். ஸோ அதை இருக்கிறத நல்லா படிங்க. ஜிஎஸ்ஆர் இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, நம்மக்கிட்ட இருக்கிறத ஸ்ட்ராங் பண்ணிட்டா எல்லாரும் கண்டிப்பாக அதை படிச்சிருப்பாங்க. ஸோ எல்லாரும் படித்ததை நம்ம தப்பு பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் இருக்கிறது வேற. ஆனால் அந்த காம்படிஷனில் இருக்கணும், கண்டிப்பாக புக்கில் இருக்கிறது தப்பு பண்ணிடக்கூடாது. அண்ட் ஆப்ஷன் எலிமினேஷன் எனக்கு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த எக்ஸாமில். ஆப்ஷன் எலிமினேஷன் சொல்லும்போது அது இங்கே வச்சே நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தேன். 4 ஆப்ஷன் 2 ஆப்ஷன் நான் எப்போவுமே நெக்லெக்ட் பண்ணிடுவேன். அந்த 2 ஆப்ஷனில் தான் எப்போ ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆன்சர் இருக்கும். ஸோ அது வந்து நிறைய டெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு தெரியாத கொஸ்டின் எப்படி ஆன்சர் பண்ணி பார்க்கலாம்னு ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணி வைப்பேன். எனக்கு எது இங்கே நான் ஒர்க் அவுட் பண்ணணும் அதை தான் நான் எக்ஸாம்லையும் போய் பண்ணேன், எதையுமே மாற்றலை. ஸோ அது ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணிச்சுன்னே சொல்லலாம். இப்போ எந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எடுத்தாலுமே நம்மளுக்கு இந்த மென்டல் எபிலிட்டி அப்படின்னு சொல்றது நம்மளுக்கு ஒரு 25 மார்க்ஸ் அதில் இருக்கு. கண்டிப்பா. ஸோ இந்த மென்டல் எபிலிட்டி வந்து நீங்க ஒரு நாளைக்கு வந்து நம்ம டெஸ்ட்ல எவ்வளோ நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீங்க? அது உங்களுக்கு வந்து டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு எக்ஸாம் கூட காரிலேட் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து டைம் பார்த்து சொல்லலாம்னா சார், நான் ஏற்கனவே நான் படிக்கும்போது நான் வந்துட்டு இவ்வளோ டெஸ்ட் நான் போட்டு பார்த்ததே கிடையாது. அதான் நான் லாஸ்ட் குரூப் 4ல் பண்ண தப்பு. குரூப் 2ல் டெஸ்ட் பேஜ் இன்னொரு பேட்ச் ஜாயின் பண்ணி நான் ப்ராப்பராக அதை யூட்டிலைஸ் பண்ணல. இப்போ எந்த டெஸ்ட் பேஜ்னாலும் நம்ம வந்து ப்ராப்பராக அந்த இதை யூட்டிலைஸ் பண்ணணும். எதுவாக இருந்தாலும் சரி, நம்ம வந்து ஒரு டெஸ்ட் கொடுக்குறாங்களா ஃபர்ஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரை அவங்க கொடுக்குற கண்டென்ட்டை நம்ம ஸ்டாண்டர்டாக தான் நம்பி போகிறோம். அதை அவங்க மேலே நம்பிக்கை வச்சு நம்ம ஃபுல்லாக ஃபாலோ பண்ணாலே போதும். நம்மளுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. அந்த டெஸ்ட் பேஜை நம்ம வந்து முழுக்க நம்பினாலே போதும். அவங்க கொடுக்குற அனாலிசிஸ்லேருந்து டிஸ்கஷன்லேருந்து எதுவுமே நம்ம மிஸ் பண்ணக்கூடாது. அதுதான் நான் சொல்ல வர்றது. எதுனா அதுக்கு முன்னாடி அதை நான் பண்ணலை. இதில் வந்து நான் தமிழும் சரி, மேக்ஸும் சரி, ஜிஎஸும் சரி எல்லா டிஸ்கஷனும் அட்டன் பண்ணேன். எனக்கு தெரியாததை கூட ஹைலைட் பண்ணி வச்சு படிக்க ஆரம்பித்தேன். ஸோ அது எனக்கு ஒரு பெரிய இதில் ரோல் ப்ளே பண்ணிச்சு. உண்மையிலே சொல்ல போனால் நான் அந்த டெஸ்ட் டிஸ்கஷன் அந்த டெஸ்ட் பேட்ச் அதுவும் ஒரு ஸ்டிமுலேட்டிங் ஃபேக்டர். இதுக்கு முன்னாடி நான் வீடியோ பார்ப்பேன், கவர்மெண்ட் சேனல் வீடியோ பார்ப்பேன், அதை எடுப்பேன். ஆனால் இவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணதுனால ப்ராக்டிஸும் வந்து அது 50%. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ரோல் ப்ளே டெஸ்ட் பேட்ச்ன்றது. யாராக இருந்தாலும் எங்கே இருந்தாலும் ஒரு டெஸ்ட் பேட்ச் கண்டிப்பாக போடணும். அதை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. எந்த டெஸ்ட் பேட்ச் இருந்தால் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்க. அதுதான் என்னோட கொடுக்குற டிஸ்கஷன்ஸ்.
நம்மளுக்கு ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் கிடைக்கும். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எப்போவுமே நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ யாராக இருந்தாலும் நான் சொல்கிறேன், இப்போ கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு ஹெல்த்தோ சரி, சுற்றி இருக்க சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அதை இப்போ இருக்கிறத அப்படியே கிராப் பண்ணிக்கோங்க. அதை திரும்ப வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு அது கிடைக்குதோ கிடைக்கல நமக்கு தெரியாது. ஸோ கிடைக்கிற சோர்ஸை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களுமே ஷைன் ஆகலாம். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்து என்னாலே இதை பண்ண முடியுதா, எல்லாராலையும் பண்ண முடியும். ஸோ அதை தான் நான் எல்லாத்துக்கும் சொல்கிறேன். வார்ம் விஷஸ். எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாத்துக்குமே, இங்கே இருக்கிற எனக்கு ஒரு கொஸ்டின் எடுத்து கொடுக்கறதுலேருந்து, OMR எடுத்து கொடுத்ததுலேருந்து, அந்த ரேங்க் பப்ளிஷ் பண்ண வர எல்லாருக்குமே நான் வந்து ரொம்ப 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 தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி மேடம். ஸோ உங்களை இன்ஸ்பிரேஷனாக வச்சுக்கிட்டே நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் சரி, நம்ம ஆஸ்பிரன்ஸும் சரி, எல்லாருமே ஒரு புஷ் அண்ட் புல் அவங்களோட லைஃப்பில் கொடுத்து டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் ஷைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம புனிதா மேடம் இன்ஸ்பிரேஷனாக வச்சு நீங்களும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு அவங்க போட்ட அதே மாதிரி சீரியஸான எஃபர்ட்ஸை நீங்களும் போடுவீங்க அப்படின்ட்டு நம்புகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.